ஐயோ அத்தை, எதுக்காக இப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டே இருக்கீங்க? பயமா இருக்குடி, எனக்கு பயமா இருக்கு. இந்த பையன் என்ன செஞ்சு வச்சிருக்கானோ தெரியல. போன காரியத்தை கச்சிதமா முடிச்சானா என்னன்னு கூட தெரியல. இவனை நினைச்சா எனக்கு காலு நிக்க கூட மாட்டேங்குதுடி. இவனை நம்பித்தான் என் கனவு அத்தனையும் இருக்கு. நீ வேற இப்படி பிளான் போட்டு கொடுத்துருக்க. இவன் நடிக்கிறத பார்த்து அவ வேற நம்புவாளா என்னன்னே தெரியலையே. நினைச்சு தாண்டி எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ மதினி, ஏன் பயப்படுறீங்க? மாப்பிள்ள சிங்க குட்டி, அவர் நடிப்புல நாமளே மயங்கிடுவோம். அவ மயங்க மாட்டாளா என்ன? அவ லட்சணம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். இதுக்கு முன்னாடி கூட அவளை நம்ப வைக்கிறதுக்கு இவனை நடிக்க வச்ச பாடு எனக்கு தானே தெரியும். இவங்க ஏன் பேச மாட்டாங்க? என் சொத்தே அதுலதான் இருக்கு. இவன் மட்டும் கச்சிதமா வேலையை முடிச்சிட்டு வந்துடணும் ரோகிணி. ஐயோ அத்தை, பயப்படாம இருங்க. பிளான் போட்டது யாரு? ரோகிணியாச்சே. இதெல்லாம் அவரு நல்லபடியா நடிச்சு அவளை நம்ப வச்சு நம்ம கையில எல்லா சொத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாரு. அதுக்கு நான் கேரண்டி. என்ன ரோகிணி சொல்ற? உண்மையாத்தான் சொல்றியா? ஆமா அத்தை, பின்ன என்னையவே வேணான்னு தூக்கி போட சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு அவரும் தெளிவா நடிச்சிருப்பாரு. துளசியும் அவர் மேல இருக்க காதல் மயக்கத்துல எல்லாத்தையும் நம்பியிருப்பா. நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க. சரிம்மா, நீ சொல்றதுனாலதான் நான் பேசாம இருக்கேன். பயப்படாதீங்க மதினி. அதெல்லாம் மாப்பிள்ள முன்னாடி மாதிரி அவளை நடிச்சு ஏமாத்தி எல்லாத்தையும் நம்ம கையில கொண்டு வந்து சேர்ப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்னத்த சந்தோஷமா இருக்கிறது? இதுக்கு முன்னாடி அவளை நம்ப வைக்கிறதுக்கு போட்ட பிளான் எல்லாம் புட்டுக்கிட்டு போயிருச்சு. இதுவாவது நல்லபடியா ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகும் மதினி. அத்தா அவர் வந்துட்டாரு. ஐயோ ஏ ராசா, ஏ செல்ல, என் தங்கம் வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள, எல்லாம் ஓகே தானே? சொல்லுடா கதிரு, உன் நடிப்புல அப்படியே அசந்து மயங்கி போயிட்டால. இனிமே கட்டுனா உங்களை மட்டும்தான் மாமா கட்டுவேன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு நடிச்சிட்டு வந்துட்டேல கதிரு. சொல்லுங்க மாப்பிள்ள, ஏன் ஒண்ணுமே சொல்லாம பேசாம நிக்கிறீங்க? சந்தோஷத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டீங்களோ? என்ன முகமே சரியில்லை. நாம போட்ட பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையோ? என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? பிளான் ஒர்க் ஆகலையா என்ன? ஏய் கதிரு, என்னடா ஆச்சு? ஏன் பேசாம நிக்கிற? ஒர்க் அவுட் ஆகலன்னு மட்டும் சொல்லாதடா. ஒன்ன நம்பித்தா என் அத்தனை சந்தோஷமும் இருக்கு. மாப்பிள்ள ஏதாவது பேசுங்க. ஏன் இப்படி ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? என்ன பேச சொல்றீங்க? என்னத்த பேச சொல்றீங்க? சூப்பர், பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். என்னங்க, அவளை நம்ப வைக்கிற மாதிரி தானே எல்லா பிளானும் போட்டு கொடுத்தேன். நீங்க என்னடா இப்படி வந்து நிக்கிறீங்க? என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய், அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? நாங்க போட்ட பிளான நீ செஞ்சியா இல்லையா? அவ சொன்ன மாதிரி நடிச்சியா இல்லையாடா? நீங்க தானே சொன்னீங்க துளசி பழைய மாதிரி உங்க மேல உயிரையே வச்சிருப்பான்னு. அது மாதிரி தானே அவ நம்ப வைக்கிறதுக்காக எல்லா பிளானும் போட்டு கொடுத்தேன். என்னையே வேணான்னு சொல்ற அளவுக்கு தானே உங்களை நடிக்க சொன்னேன். ஆனா நீங்க என்னங்க பண்ணீங்க? எல்லாம் சுக்குநூறா போச்சு. சொன்ன மாதிரிதான் நானும் நடிச்சேன். அவளை நம்ப வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணேன். ஆனா அங்க நடந்ததே வேற. அங்க நடந்ததே வேறனா? எனக்கு ஒன்னும் புரியலடா. நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணேன். அவளும் நம்ம ஸ்டேஜுக்கு கூட வந்தா. ஆனா அவளோட அப்பேன்னு ஒருத்தன் இருக்கானே. ஏன் புருஷனை தானே மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாட்ட, அந்த ஆளுதான் எல்லா பிளானையும் கெடுத்துட்டாரு. குறுக்க வந்து என்னென்ன சொல்லணுமோ, துளசியோட மண்டையை எப்படி எல்லாம் கழுவணுமோ அப்படியெல்லாம் கழுவி கடைசியில என்னை ஏத்துக்க கூடாத அளவுக்கு ஆக்கிட்டாரு. இந்த ஆளையெல்லாம் எனக்கு புருஷன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு மாப்பிள்ள. சொந்த பொண்டாட்டி தேவையில்ல, பெத்தா புள்ள தேவையில்ல. ஆனா அந்த ஆளு மூத்த தார்த்து பிள்ளை மட்டும் வேணும். அப்போ துளசி உன் நடிப்புக்கெல்லாம் மயங்கல, அப்படித்தானே? அது மட்டும் இல்ல, அங்க வேற ஒரு விஷயமும் நடந்திருக்கு. வேற ஒரு விஷயம்னா எனக்கு புரியலடா. சின்ன மகனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம்? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சின்னவனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ற முடிவை யார் எடுத்தா? வேற யாரு? நம்ம வீட்டுல 2 பெருசு இருக்கு, உயிரை வாங்கிக்கிட்டு பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நீ சொல்றது உண்மையாடா கதிரு? நிஜமாலுமே சின்னவனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா என்ன? சின்னவன் இதுக்கு ஒத்துக்கிட்டானா என்ன? அது என்னமோ எனக்கு தெரியாதுமா. ஆனா இன்னும் 1 வாரத்துல கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனாலதான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. எனக்கு கிடைக்க இருந்த சொத்தையும் எனக்கு கிடைக்க விடாம ஆக்கிட்டான். கடைசியில என்னன்னா துளசிய அவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? விட மாட்டேமா, விடவே மாட்டேன். நான் இங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. என்னமா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? டேய் கதிரு, நீ முட்டா பையன் இதுல இருந்தே தெரியுதுடா. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னமா ரோகிணி, இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி இவன் மூலியமா வந்தா என்ன, இல்ல சின்னவன் மூலியமா வந்தா என்ன? எது எப்படியோ எனக்கு தேவை அவ சொத்து தான்.
அது கதிர் மூலமா வந்தாலும் சரி, விஷ்ணு மூலமா வந்தாலும் சரி. ஏய் கதிரு, உன் பெரியம்மாவும் பெரியப்பாவும் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்காங்கடா. அது இதுதான்டா. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அது எனக்கு வர வேண்டிய சொத்து. என்ன ஏமாத்தி அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். இதுல நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? ஏய் லூசு பயலே, எது எப்படியோ அது நம்ம வீட்டுக்கு வந்தா சேர்ந்தா சரிதானடா. அத்தை, இதெல்லாம் எதுவுமே சரியில்லை. எதிராகினு சரியில்லை, எல்லாம் சரியாதான் நடக்கு. இவன் உன்னை விரும்பிட்டானேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவளை கொலை பண்ண நான் முயற்சி பண்ணேன். ஆனா இப்ப என்னடனா, அவ கடைசியில இந்த வீட்டுக்கே மருமகளா வரணும்னு கடவுள் அவ தலையிலேயே எழுதி வச்சுட்டாரு போல. அதனாலதான் சின்னவனுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வர போறான். எது எப்படியோ நான் தொலைச்ச சொத்து திரும்ப என்கிட்டயே வரப்போகுது. அதுவும் என் சின்ன மகன் மூலியமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. என்னது இப்படி பேசிட்டு போறாங்க? மாப்ள, இதெல்லாம் சரியா இல்ல மாப்ள, சரியா இல்ல. ஆமாங்க, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை உங்க தம்பி தட்டி பறிக்க போறான். நீங்க என்ன பண்ண போறீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில பாத்தீங்களா, அவனுக்கே எல்லா சொத்தும் சேர்ற மாதிரி பிளான் போட்டு தானே எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்கான். ஆமா மாப்ள, உங்க தம்பி எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காரு. அதனாலதான் கையெழுத்து வாங்கினப்ப கூட எதையுமே நம்ம கிட்ட சொல்லல. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க தம்பிக்கு உங்களுக்கு இந்த சொத்து கிடைக்க கூடாதுன்னு பொறாம மாப்ள. அதனாலதான் நம்ம கிட்டே நடிச்சு கடைசியில எல்லார்கிட்டயும் நடிச்சு நம்ப வச்சு துளசிய கல்யாணமே பண்ண போறாரு. இங்க பாருங்க, அந்த சொத்து நமக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க கூடாது. இதுல இருந்து என்ன மாப்ள தெரியுது? நீங்க துளசிய காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தம்பி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் வச்சிருந்திருக்காரு. கடைசியில என்னாச்சு? நாம தான் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துட்டோம். ஆனா அம்மா, அத்தை 1000 சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை சொத்து மட்டும்தான். சொத்து எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா மட்டும் அத்தைக்கு போதும். ஆனா நமக்கு கௌரவ குறைச்சவங்க. என்னதான் பண்ணணுங்கிற? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா, உங்களுக்கு துணையா நான் இருப்பேன். ஒண்ணு சொத்து நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும், இல்லனா நமக்கு கிடைக்காத சொத்து யாருக்கும் கிடைக்க கூடாது. இந்த வானம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. அந்த வானத்தை விட அதுல இருக்க நிலா எவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கு மனுஷங்கள மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. யாராலையும் அதை எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. அதனாலதான் என்னமோ நிலா அவ்வளோ அழகா இருக்கு. துளசி, துளசி ஒன்னதான் என்ன பார்த்துட்டு இருக்கா? துளசி, வா விஷ்ணு. சாரி, உன்னை நான் கவனிக்கல. அதெல்லாம் பரவாயில்ல துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம் துளசி. இது நான் உன்கிட்ட கேட்க கூடாதுதான், ஆனா கேட்டுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. என்ன நீ கேட்கறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்கறியே? ஏன் நீயும் என் மனசை கஷ்டப்படுத்த போறியா என்ன? நீ பேசுறதுலயே எனக்கு எல்லாம் புரியுது துளசி. நீ உன் மனசால எவ்வளவு காயப்பட்டிருக்கேன்னு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல துளசி. ஒருவேளை உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். எனக்கு வேற வழி இல்லை. ஆனா என் மனசை மாத்திக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் துளசி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இதை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் துளசி. நீ உன் வாயால வேணா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி அடுத்து அவங்களுக்கு காட்டிக்கலாம். ஆனா உன் மனசுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கு புரியுது துளசி. உன் வாயில தான் சிரிப்பு இருக்கே தவிர உன் கண்ணுல எந்த சந்தோஷமும் எனக்கு தெரியல துளசி. துளசி, பெரியம்மாவும் பெரியப்பாவும் கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கியா விஷ்ணு? என்ன மன்னிச்சிரு துளசி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெரியம்மாவும் பெரியப்பாவும் திடீர்னு எதுக்காக இந்த முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல துளசி. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா விஷ்ணு? என்ன நான் கேட்க வேண்டியத அவ கேக்குறா? சொல்லு விஷ்ணு, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா என்ன? துளசி, அது வந்து எனக்கு தெரியும் விஷ்ணு, உனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட சம்மதம் இல்லைன்னு. அது எப்படி இவளுக்கு தெரியும்? என்ன விஷ்ணு, இவளுக்கு எப்படி தெரியும் தானே நினைச்சிட்டு இருக்க? பரவாயில்ல, உன் மனசுல என்ன இருக்கோ அதை தைரியமா சொல்லிரு. எனக்கு புரியுது துளசி. ஏற்கனவே நீ எவ்வளவு காயப்பட்டிருக்கன்னு
ஆனா பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஏதோ நல்லது பண்ணணுன்றதுக்காக உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அதுல அதுல உனக்கு விருப்பம்னா சொல்லு துளசி, நான் தாராளமா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன இவ்வளோ நாள் அம்மாவா பார்த்த உன்னை இதுக்கப்புறம் ஒய்ஃபா பார்க்க முடியல துளசி. ஆனா என் மனசை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ட்ரை பண்றேன் துளசி. அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல, அப்படித்தானே விஷ்ணு? உனக்கு சம்மதம்னா எனக்கும். என்ன நீ பார்க்காத விஷ்ணு, ஓ முடிவு என்ன? உன் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு. இல்ல துளசி, என்னால முடியாது. எனக்கு தெரியும் விஷ்ணு, உன்னால முடியாதுன்னு. நீ சொன்னியே என்ன அம்மாவா தான் பார்த்துட்டு இருக்கேன்னு. அம்மாங்கிறதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு விஷ்ணு, அத என்னால புரிஞ்சுக்க முடியும். இதை நான் உன்கிட்ட எதிர்பார்த்ததுதான். நீ சொன்ன மாதிரி அத்தையும் மாமாவும் எனக்கு நல்லது பண்றதுன்னு நினைச்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க விஷ்ணு. என்ன மன்னிச்சிரு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நினைக்கிறப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு விஷ்ணு. எனக்கு தெரியும் விஷ்ணு, இதுல உனக்கு துள்ளி கூட விருப்பம் இல்லைன்னு. ஏன்னா நீ தான் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருக்கியே. உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன ஆச்சரியம்? உனக்கு தெரியாத விஷயம் கூட எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம்னா? அதான் அந்த பொண்ணு, உனக்கு தெரியாத அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியும். அது எப்படி? எனக்கே தெரியாத அந்த பொண்ணு துளசிக்கு எப்படி? என்ன யோசிக்கிற விஷ்ணு? நமக்கே தெரியாத அந்த பொண்ணு இவளுக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியும். துளசி, அப்போ அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு காட்டுறியா துளசி? ச்சே, அது மட்டும் என்னால முடியாதுப்பா. என்ன சொல்ற? உனக்கு தெரியும்னா எனக்கு காமிக்க வேண்டியதானே? வேடிக்கை பத்தியா? காதலிக்கிற பொண்ண நீதான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். ஆனா காதலிக்கிற பொண்ண நானே உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்ற பத்தியா? எனக்கு சிரிப்பு தான் வருது. ப்ளீஸ் துளசி, அந்த பொண்ணு யாரு? அட்லீஸ்ட் அவ பேராவது என்னன்னு தெரியுமா? பேரும் தெரியாம முகமும் தெரியாம எப்படி விஷ்ணு உன்னால மட்டும் அந்த பொண்ணை காதலிக்க முடியுது? தெரியல துளசி, ஆனா அந்த லெட்டர் எழுதுற பொண்ணு கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குன்னா? ஓஹோ, அந்த அளவுக்கு உன்னை லெட்டர் எழுதியே கவுத்துட்டா, அப்படிதானே? துளசி விளையாடாத ப்ளீஸ். அந்த பொண்ணு யாருன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதையும் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேங்கிறாளே. திருட்டுத்தனமா பார்க்கணும்னு நினைக்கிறியா விஷ்ணு? அது மட்டும் முடியாது. உனக்கு வேணும்னா நீ தான் கேட்கணும். என்னடா இது கொடுமை? நான் லவ் பண்ற பொண்ணு இவ பாத்திருக்கா, ஆனா நான் பார்க்கல. விஷ்ணு, உன் வாழ்க்கைக்கு நான் என்னைக்குமே தடையா வரவே மாட்டேன் விஷ்ணு. நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா உனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழலாம். என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? பெரியம்மா பெரியப்பா பேச்ச என்னாலையும் மீற முடியாது, ஒன்னாலையும் மீற முடியாது. அத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. என்னதான் என்னோட வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் ஆனா துளசி எவ்வளவு மெச்சூர்டா பேசுறா. இத்தனை நாள் அவளுக்கே தெரியாம அவ கண்ண அவளே கெட்டி வச்சிருந்தா. எப்ப அவனோட புத்தி இவளுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சோ அப்பவே அவ கண்ணை திறந்துட்டான்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியமான பேச்சு, எவ்வளவு மெச்சூரான பேச்சு. இதுக்கு மேல ஏன் உதவி உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் துளசி. என்ன பத்தி நீ கவலைப்படாத விஷ்ணு, உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழலாம். உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு துளசி. இத்தனை நாள் நான் பார்த்த துளசிக்கும் இப்ப பாக்குற துளசிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? தெளிவா பேச ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறியா? எப்பயுமே முட்டாள இருக்க முடியாதுல விஷ்ணு. என்னைக்காவது ஒரு நாள் தெளிவு நிலைக்கு வந்துதான் ஆகணும். எல்லாத்தையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும். நீ என்னன்னாச்சு கவலைப்படாத. அடடே, மாப்பிள்ள வந்திருக்காரு. உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் வெளியவே நின்று பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீ மாப்பிள்ளைய போய் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. இல்ல மாமா, இருக்கட்டும், பேசுறதெல்லாம் தெளிவா பேசிட்டேன். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல மாமா. துளசி நல்லா தெளிவா இருக்கா. ஆமா மாப்பிள்ள, அதை நினைச்சா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு சீக்கிரத்துல துளசி மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாப்பிள்ள. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நாங்க தான் மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல மாமா, துளசி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவளை கட்டிக்க போறவர் தான்
கொடுத்து வச்சிருக்கணும். துளசிய மாப்பிள்ள தானே கட்டிக்க போறாரு, ஏன் ஒரு தினசா பேசுறாரு? சரிங்க மாமா. சரி துளசி, நான் கிளம்புறேன். சரி விஷ்ணு. ரெண்டு பேரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படி? என்ன தைரியம் அவளுக்கு! எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரனுக்கு அந்த அநாத நாயை கட்டி வைக்கணும்னு முடிவு எடுத்திருப்பா. இவளை என் பையனுக்கு கட்டி வச்சு இந்த குடும்பம் நாசமா போச்சு. இப்ப அந்த அநாத சிறுகிய என் பேரனுக்கு கட்டி வச்சு அவ குடும்பத்தையும் நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளா? தெரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என் பேரனுக்கு அவளை கட்டி வச்சு அவ குடும்பத்தையும் நாசமாக்கணும்னு இவ முடிவு பண்ணிட்டா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன வெயிலுப்பா, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர முடியுதா? இந்த சூரிய ஏன்னா இப்படி சுட்ட இருக்குதா தெரியல. ஏய் நில்றி! ஐயோ அத்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏண்டி பின்ன இங்க இருக்காம சுடுகாட்டுல போய் இருக்க சொல்றியா? இன்னும் கொஞ்ச நாள்ல அங்கதானே போறீங்க. என்னடி சொன்ன? ஐயோ அத்தை, நான் எதுக்காக அப்படி சொல்ல போறேன்? இது உங்க வீடு, உங்க வீடு, உங்க வாசை. நீங்க பாட்டுக்கு இருங்க, வாங்க போங்க. என்ன இன்னைக்கு இவளுக்கு நக்கல் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியுது. என்னடி விளையாடுறியா? ஆமா, விளையாடுறதுக்கு நீங்களும் நானும் சின்ன குழந்தைங்க பாருங்க. இதுதான் பிளே கிரவுண்டு, இதுல விளையாட போறோம். போங்க அத்தை, நீங்க வேற. என்ன என்னைக்கும் நான் பேசுனா பயந்து பயந்து பேசுறவ இன்னைக்கு நக்கல நையாண்டி எல்லாம் கூடிக்கிட்டு இருக்கேன். சரியில்லை, இது சரியா இல்ல. இத மலைக்கிறப்பயே வேரோட புடுங்கி எடுக்கணும். இல்லனா வளர்ந்து மரமாகி என்னையே காலி பண்ணிடும். நீங்க உட்காந்துருங்க அத்தை, நான் போய் வேலையை பாக்குறேன். நீங்க பொழுது போனா 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு கேட்கிற ஆளு. உங்களுக்கு சாப்பாடு செய்யணுமா இல்லையா? 6 மணிக்கு நான் சாப்பாடு கேட்கறேனா? அத சொல்லி காட்டுறியா நீ? இருடி, இன்னைக்கு உனக்கு இருக்கு. ஏண்டடி எடுவட்டச்சிருக்கி, நில்றி! என்ன அத்தை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? நான் எதையும் நினைக்கலையா அத்தை? ஓஹோ, நீ எதுவும் நினைக்காமதான் அந்த எடுவட்டச்சிருக்கிய என் பேரனுக்கு பொண்டாட்டி ஆக்கணும்னு முடிவு பண்ணியா? ஐயோ அத்தை, நான் எதுவும் முடிவு பண்ணல. நீ முடிவு பண்ணாமதான் அவ இந்த வீட்டுக்கு மருமகள ஆக போறாளா என்ன? தெரியுண்டி உன்னை பத்தி. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீதானே. ஐயோ அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது எதையுமே நான் முடிவு பண்ணல. எல்லாமே பெரியவங்களா பேசி முடிவு பண்ணது. பெரியவங்க பேசி முடிவு பண்ணதா? அப்போ இந்த வீட்டுல நான் பெரிய மனுஷி இல்லையா என்ன? என்ன கேட்காம அப்படி எந்த பெரிய மனுஷங்கடி முடிவு பண்ணது? ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. உங்க பையன், துளசியோட அப்பா எல்லாரும் சேர்ந்துதான் இதெல்லாம் முடிவு பண்ணோம். வந்துட்டேல்லடி, முடிவு பண்ணணும்னு உன்னை சேர்த்துக்கிட்டு தானே கொண்டு வர. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே? என்னம்மா, என்ன பிரச்சனை? இந்நேரத்துலயே ஆரம்பிச்சிட்டியா? வந்துட்டேன் பெருசா, பொண்டாட்டிக்கு ஒத்து ஒதுக்கிட்டு. என்ன லட்சுமி பிரச்சனை? ஒண்ணும் இல்லைங்க. ஏண்டி மறைக்கிற? ஏன் மறைக்கிற? அப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு. உன் பொண்டாட்டி மாதிரி ஒளிச்சு மறைச்சு பேசுறாளே, நான் கிடையாது. யார கேட்டடா அந்த சிறுக்கிக்கு என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணனும் முடிவு பண்ணீங்க? நீங்க யார கேட்டு ரோகிணிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? யாரடா கேட்கணும்? யார கேட்கணும்? அவங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இவங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஏங்க நீங்க வேற ஏன் சும்மா இருங்க? அவங்க தான் பேசுறாங்கன்னா நீங்களும் வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்கீங்க. நீ சும்மா இரு. என்னது? அவங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் கதிர காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவ இப்ப எப்படி திடீர்னு விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஓஹோ, அப்படியா? உங்க பையனுக்கும் வாரு. கதிரும் தான் இவ்வளவு நாள் துளசியா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா, அவன் மட்டும் எதுக்காக ரோகிணியா கல்யாணம் பண்ணா? என்னடா இது, நாம என்ன பேசினாலும் அணை கட்டுறான். இப்ப நான் என்ன பேசுறது? இவன் மட்டும் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா எப்படித்தான் மூக்கு வேத்து வருவானோ தெரியல. ஒருவேளை மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருவானோ என்ன? பாருடா, இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வரவே கூடாது. ஐயோ அத்தா, பொறுமையா இருங்க. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? அந்த வீட்டுல இருந்து வந்த பொண்ணுதான் ரோகிணியும்
அவர் பெத்த பொண்ணுதான் துளசியும். ஏன் ஒரே வீட்டுல இருந்து 2 மருமக வரக்கூடாதா என்ன? வரக்கூடாது. அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படியா? அப்ப நல்லா கேட்டுக்கோங்க, அவதான் இந்த வீட்டு மருமக. நீங்க என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணிக்கோங்க. அத்தி, இவன் பேசுற பேச்ச பார்த்தா நாம எப்ப மண்டைய போடுவோன்னு தான் பாத்துட்டு இருப்பான் போலயே. ஐயோ, நம்ம தப்பான வாக்கு கொடுத்துட்டோமோ? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என்ன, வரலன்னா நமக்கு என்ன? நாம எதுக்காக நம்ம உயிரை மாச்சுக்கணும்? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன? இது உங்க பாடுப்பா சாமி. நான் தான் தேவையில்லாம வாயை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். விடக்கூடாது, இத சும்மா விடக்கூடாது. இப்படியே போனா நாம தோத்தது மாதிரி ஆயிருமே. என்னடா பேசிட்டு இருக்க நீ? அப்போ நான் போனா பரவாயில்ல, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டுதான் வருவா, அப்படித்தானே? ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ தாராளமா பண்ணுங்க. அவதான் இந்த வீட்டு மருமக. பாவி பாவி, உன்னை கட்டி வச்ச பாவத்துக்கு கடைசில என் பிள்ளை என்னையே சாக சொல்றான் பாத்தியா? ஐயோ அத்தை, அவர் என்ன சொன்னாரு? நீங்க தானே அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அவரா சொன்னாரு? பேசுவடி, பேசுவ. எனக்கு என்ன, வாய்க்கு வக்கடிய தின்றல, அதனால கொளுத்து போய் தான் பேசுவேன். அட போங்க அத்தை, நீங்க விட்டா பேசிட்டே இருப்பீங்க. நான் போய் சோறாக்கணும். அட பாவி, இங்க ஒருத்தி நின்னு பேசிட்டு இருக்கேன், குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு போறத பாரு. இருக்கட்டும் டி, இருக்கட்டும். ஒரு நாளைக்கு உனக்கு வைக்கிற ஆப்பு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.